கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வெறுமனே ஆசீர்வாதங்கள் மாத்திரமே நமக்கு வந்து கொண்டிருக்காது. சில வேளைகளில் தேவன் துன்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். துன்பத்தை தேவன் கொடுப்பதல்ல, ஆனால் துன்பத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை தருகிறவராக காணப்படுகிறார். என்னோடு கூட பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் இப்படியாக அதிலே வாசிக்கிறோம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் பொது மொழிபெயர்ப்பிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் பொழுது